வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டே எப்படி போக போகுது, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ காஃபி இல்லாமல் அந்த டேவே ரன் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். இப்போ நான் போட்ட காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வர சொல்லியிருக்காங்க. ஒரு 9:30க்கு அங்கே ரீச் ஆயிருங்க, ஒரு 10க்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் குளிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் போகணும். முடிச்சு தலையெல்லாம் காய வச்சாச்சு. இந்த ஐஃபோனோட டார்ச்சர் தாங்கலை. எப்போ பார்த்தாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே, ரொம்ப டைமும் ஆயிடுச்சு. முடிய லைட்டாக காய வச்சாச்சு. காய வச்சுட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். நான் சீக்கிரம் வேறு வர சொல்லியிருக்காங்கல்ல. ஃபேஸ்க்கு மட்டும் லைட்டாக இது போட்டுக்குவேன், சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே கிளம்ப போகிறேன். இப்போ நான் ஷூட்டுக்கு போகிறனால லிப்ஸ்டிக் எதுவுமே வியர் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு பாவம் அழிச்சிட்டு போடுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் லிப் பாம் மாதிரி. ஓகே, அவ்வளோதான், கிளம்பலாமா? அதான் நான் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் அங்கே போய் ரெடி ஆகணும். முக்கியமான பொருள்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதனால சார்ஜர் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்புறமேட்டு வாட்ச் மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். அப்படியே ஸ்கூட்டியை ரெடி பண்ணி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு 9:40க்கு அங்கே ரீச் ஆகிறாமன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் அங்கே ரீச் ஆகி வண்டியை பார்க் பண்ணிட்டு லிஃப்ட்டில் மேலே போனேன். மேலே போனோடனே எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க, லைட் எல்லாமே. ஸோ நான் போனதுமே வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க தான் என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஸோ மார்னிங்லேருந்து நைட்டு வரையும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் மேக்கப்லாம் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வியர் பண்ண போகிற சாரீ வந்து இதுதான். ஏன்னா நாள் தான் என்கிட்ட ப்ளவுஸுக்கு வந்து ஈவினிங் என்ன சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு 4 to 5 அவுட்ஃபிட் வியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாமே அதுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, சாரீஸ் அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே. ஸோ இதுதான் என்னோட வந்து லுக்கு. என்ன லுக்னு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் லுக் இது. ஸோ ஜுவல்லுக்கு வந்து விண்டேஜ் லுக் மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு இது க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜுவல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லுக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அதில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பூலாம் வச்சுட்டு சாரீலாம் வியர் பண்ணிட்டு லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த ஜுவல் அப்படியே போட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த ஜுவல்க்கு ஏற்ற மாதிரிக்கே நிறையா ஷூட்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் வந்து வீடியோஸில் நிறையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டில் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் லுக்கில் வந்து ஜுவல்லு அண்ட் இயரிங் எல்லாமே அப்படியே எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி மோண்டேஜ் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சாமிக்கு பூ போடுற மாதிரி, பூ கெட்டுற மாதிரி அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ இந்த அண்ணா தான் ஃபுல்லாக உட்காந்து எங்களுக்கு இந்த ஷூட் பண்ணி கொடுத்தது. ஒரு இடத்துல கூட முகம் சுளிக்காமல் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இந்த அண்ணா. அவங்க பேர் கார்த்திக்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கீழே ஒரு ஐயனட்டே வாங்கலாம். பெரிய பெரிய பெருசு ஒன்று இருக்கும். அந்த டைமண்ட் நெக்கு ஒட்டியானோம் ஒரு. இப்போ வந்து நாங்கள் வந்து செகண்ட் லுக் சேஞ்ச் பண்ண போகிறோம். அக்கா என்ன லுக் இது அடுத்து? டைமண்ட் ஜுவல்லரி. அது லுக்கு பேர் லுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது. ஆனால் வந்து மணி 2 ஆகுது. இன்னும் நாங்கள் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கேப்பில் கேர்ள்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு எனக்கு. அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 கிட்டே வந்துச்சு ஃபுட்டு. 4 கிட்டே வந்து நாங்கள் அப்படியே முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கு இது வந்து என்னோட 2வது லுக்கு. இதுக்கு சாரீ ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சாரீ ஆனால் அந்த அக்கா டக்குன்னு சாரீ வியர் பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கக்கிட்ட எனக்கு. அண்ட் ஜுவல்லெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர்லாம் வந்து கேர்ள்ஸ் பண்ணதுமே அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு எப்பயுமே வந்து பிந்தி வந்து சின்ன பிந்தியை வச்சா தான் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் அந்த ப்ரைடுன்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போனாலே ஷூட்னாலே வந்து கொஞ்சம் பெருசாக தான் வச்சு விடுவாங்க. ஸோ செகண்ட் லுக்கும் முடிச்சாச்சு. இது வந்து 3rd லுக். அதுக்கும் வந்து சாரீ ட்ராப் பண்ணிட்டு எனக்கு அழகாக டக்குன்னு பண்ணி விட்டாங்க. ஸோ முஸ்லீம் லுக் இது கொஞ்சம் சடனாக பண்ணனால அவ்வளோவா பர்ஃபெக்டாக எங்களால் பண்ண முடியல. டக்குன்னு இருந்ததை வச்சு பண்ணோம். அவனுக்குள்ளே வந்து ஷாலுமே இல்லை. உடனே பக்கத்தில் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஸோ செகண்ட் லுக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். சாரி, இது வந்து 3rd லுக்கு. எனக்கு முஸ்லீம் லுக் வந்து 3rd லுக்கு. அதனால் வந்து அந்த இதுக்கு ஷால் போட்டு ஜுவல்லெல்லாம் போட்டு
ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஜுவல் போட்டதுக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு அண்ட் வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதில். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ட்ரெடிஷ்னல் லுக் அதுதான் வந்து 4th லுக்காக இருந்துச்சு. இடையில வந்து ஆப்பிள் நான் வீட்டில் ஏற்கனவே கொண்டு போயிருந்தேன். அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷூட்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஜுவல்லெல்லாம் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு நெத்திச்சுடி எல்லாமே கையில் போட்டிருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அது போட்டு அவங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பேசி வந்து சில வீடியோஸ்லாம் இருந்துச்சு. நியூவாக வந்து ஐயோ என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்க, அது மறந்து போச்சு. அந்த ஊரில் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணுறாங்களா, ஸோ அதுக்காகவும் ஒரு வீடியோ. ராஜபாளையம், கரெக்டாக, ஆமாம், ராஜபாளையத்தில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களா, ஸோ அதுக்காக பேசிலாம் வந்து வீடியோஸ் எடுக்க சொன்னாங்க. ஆனால் அந்த கம்மல்லாம் போட்டு போட்டு காது அவ்வளோ பெயின் ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் இருந்து நைட்டு வரையும் கம்மல் அவ்வளோ இது மாற்றி மாற்றி ஜுவல்லெல்லாம் மாற்றி காது அந்த ஹோலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் லுக் முடிஞ்சதுமே ஃபைனலாக வந்து ஸோ இந்த லுக் தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த லுக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக இருந்துச்சு. அந்த ஜுவல்லுக்கும் அந்த சாரீக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருந்துச்சு. ஃபைனல் லுக்கும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து ஒரு சில இதெல்லாம் மோண்டேஜ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்பப்போ அப்படியே ஆட் பண்ணியாச்சு. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சிஸ்டர் தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சாரீ வியர் பண்ணதுக்கு, ஜுவல் போடுறதுக்கு, அப்புறமேட்டு வந்து ஹேர் டூ பண்ணதுக்கு எல்லாமே பரவாயில்ல நின்று சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. சீக்கிரம் கொஞ்சம் அப்புறம் அந்த ஜுவல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு சாரீஸ்லாம் அவங்க கிட்ட கரெக்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கிளம்பியாச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். கரெக்டாக என்ன டைமுக்கு கிளம்பணும்னா ஒரு 8:40 ஆகிடுச்சு கிளம்புறதுக்கே. முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் தான் நம்ம வீடு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அம்மா வந்து ரைஸும் மொச்சப்பயிர் கறி குழம்பும் வச்சுருந்தாங்க துவையலோட. சரி அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஹான் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். அப்படியே திருப்பி கிளம்பியாச்சு. கிளம்பி ஃபேஸ் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. நைட்டு வந்து கல்கி மூவி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப டயர்டானனால சரி வேணாம் ஸ்கிப் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு அப்படி நல்லா தூக்கம் தான் சொல்லுவாங்க, ஒர்க் பண்ணால் நல்லா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது ரீம்பாய் டாடா. நீ வந்து போனால் என் தோட்டமெங்கும் உன் சுவாச வாசம் வீசும் பூவெல்லாம். நீ வந்து போனால்